உலக இந்து அமைப்புகள் சங்கம் இலங்கை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் கொழும்பு 7 பௌத்தலோகா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகம் முன்பாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வங்கதேசத்தில் ஒடுக்கப்படும் இந்து சிறுபான்மை சமூகத்தின் துயர நிலையை வெளிக்கொண்டு வருவதற்கும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் சர்வதேச தலையீட்டின் அவசியத்தை வலியுறுத்துவதாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைப்பினர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வங்கதேச இந்து சமுதாயத்தின் பாதுகாப்பும் சமத்துவம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகத்தில் முறைப்பாட்டு கடிதம் ஒன்றும் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். World Federation of Hindu Organization, Sri Lanka. ಇದೆಲ್ಲ நாங்கள் இங்கே ஒன்று கூடியது பங்களாதேஷ் வங்கதேசத்திலே சிறுபான்மையினத்துக்கு இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இஸ்லாமிய சிறு குழுக்களுக்கும் அங்கே இடைஞ்சல் நடக்கின்றது. மனித படுகொலைகள் நடைபெறுகின்றது. பெண்களை துயரத்துக்குள்ளே தள்ளுகின்றார்கள். சட்டவிரோத செயற்பாடுகள் நிறைய நடைபெறுகின்றது. நாங்கள் எங்களுக்கு வேண்டியது அவர்களுக்கு பாதுகாப்பு, ஐக்கிய நாட்டு சபை ஊடாக அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பாதுகாப்பை ஐக்கிய நாடு சபை தான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் இவ்விடத்துக்கு வந்து நாங்கள் மகஜர் அளித்திருக்கின்றோம். மகஜர் கொப்பி ஒன்று உங்களுக்கு நகல் ஒன்று உங்களுக்கு தருகின்றோம். அதை பார்த்து இந்த இந்துக்கள் பங்களாதேஷில் வாழ்கின்ற சிறுபான்மை இனத்துக்கு உங்கள் ஆதரவை தெரிவித்து உங்கள் குரலை எழுப்பி அவர்களை காப்பாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டு நிற்கின்றேன். நன்றி. முகமது